பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற தலைப்பில் ஒரு குட்டி பிரசங்கம் அல்லது ஷார்ட் மெசேஜ் அல்லது குறுஞ்செய்தி உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் புது கிருபையும் புது பலனையும் கொடுத்து வருகிறதற்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இரண்டாவது, நீங்களும் அனுதினமும் தவறாமல் இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு வர்றீங்க என்பதை உங்களுடைய இந்த கமெண்ட்ஸில் பார்க்கும்போது நான் புரிந்து கொள்ள முடிகிறது. மட்டுமல்லாமல் தேவன் உங்களை நடத்துகிற எல்லா பாதைகளை நினைத்து மகிமைப்படுத்துகிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விசை தெரிவிக்கிறேன். நம்ம உலக பிரகாரமாக உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனால் கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு விடுதலை இருக்குது. அப்படி தானே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்கள் ஆவியானவரோடு பேச பழக, ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்க, அவருடைய குரலை கேட்க ஒரே வழி அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நல்ல பைபிள் வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்போது ஆண்டவர் சித்தமில்லாத காரியத்தை தடை பண்ணி சரியான பாதைக்கு நேராய் உங்களை கொண்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ஊடுருவல் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய குரல் இங்கே கேட்குது. இது எப்போது கேட்குது அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவருடைய குரலை கேட்டு அல்லது அவருடைய நடத்துதலை உள்வாங்கி உணர்ந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோன்னா சத்துருவினுடைய சகல தந்திரங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ உபவாசம், ஆராதனை, அபிஷேகம் இவையெல்லாம் ஒன்றரை கலந்து நீங்கள் தேவனோடு நடப்பீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நடத்துதல் கிடைக்கும். நிச்சயம் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் அல்லது உங்கள் உள் உணர்வுல தெளிவான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உபவாசம், அவரை துதிக்கிற துதி ஆராதனை, அப்புறம் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம், இதுவே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். இதை நீங்கள் தயவு செய்து கீப்பப் பண்ண ஆரம்பிங்களேன். ஒரு பெரிய மாற்றம் படிப்படியாக வரும். தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் அப்படி கட் பண்ணுவார். அதிசயமாக கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிச்சிருவீங்களா? குடும்பமாக ஜெபம் பண்ணுவீங்களா? கையை வைத்து, நல்ல பிதாவே, அன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவரப்பா. ஆண்டவர் அப்போஸ்தலர் 13:2 ஆவியானவரே, நீங்கள் செய்த அதே கிரியை உங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும். அதனால் அவங்களுடைய அடுத்த லெவலுக்கு அவங்க வரணும். நெக்ஸ்ட் லெவலில் அவங்க உயர்த்தப்படணும். இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே வாய்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாக பாருங்களேன், ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் பெற்ற அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com.
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.